வணக்கம், நான் உங்கள் வருண் ஸ்ரீவர்த்தன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைடு. இந்த வார கடைசியில் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய கோவிலை நாம் பார்க்க போகிற கோவில் என்னென்றால், போன வாரம் புற்றுநோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடிய கோவிலை நாம் பார்த்தோம். இந்த வாரம் மாதவிடாய் கோளாறை தீர்க்கும் கோவிலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை மற்றும் மாதவிடாய் கோளாறு நோயினை தீர்க்கும் ஒரு அற்புத கோவிலை பார்க்க போகிறோம். இந்த கோவிலும் ஸ்ரீரங்கம் மாவட்டத்தில் தான் உள்ளது. இது ஸ்ரீரங்கத்தில் கடைசி மாவட்டம், ஸ்ரீரங்கம் மாவட்டத்தில் உள்ள கடைசி வட்டம் என்று சொல்லலாம். திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் மாவட்டம் கடைசி ஊராக கிராமமாக அமைந்துள்ளது. இந்த ஊரின் பேர் பெட்டவாய் தலை ஆகும். இங்கே உள்ள இந்த ஊர் மத்தியார்ஜுனேஸ்வரர் கோவில், அதாவது மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் பாலாம்பிகை சமேத மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் என்கிற வைத்தியநாத சுவாமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் மிகவும், இந்த கோவிலில் ஒரு சித்தர் அமர்ந்துள்ளார், பொற்றாளம் பூவாய் சித்தர். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய அம்மனான பாலாம்பிகை மாதவிடாய் மற்றும் கருப்பை நோயை தீர்த்து பெண்கள் பூப்படையும் வரை, அவர்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் வரைக்கும், மாதவிடாயிலிருந்து பூப்படையும் வரை அவர்களை காத்தருள்கின்றார் இந்த அம்மன், பாலாம்பிகை அம்மன். இந்த கோவில் எங்கே அமைந்துள்ளது என்று பார்ப்போம். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் உள்ளே கடைசி கிராமமாக பெட்டவாய்த்தலை அமைந்துள்ளது. அதாவது திருச்சியிலிருந்து கருவூர் செல்லும் ஒரு ரயில்வே லைனில் கடைசியில் ஒரு சிறிய ஊராக பெட்டவாய்த்தலை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியிருந்து இந்த கோவிலுக்கு செல்லலாம். இந்த கோவில் எவ்வாறு அமைந்திருக்கின்றால், ஊருக்குள் செல்லும் போதே முன்பு ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை வரவேற்கின்றது நம்மளை. அந்த ஆஞ்சநேயருக்கு பேர் கரும்பு ஆஞ்சநேயர் என்றே பெயர். இங்கே படம் மாற்றி இருக்கிறது சிறியதாக, கரும்பு ஆஞ்சநேயர் என்றே பெயர். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள் ஊருக்குள் செல்லும் போது மிக பசுமையாக இருக்கும். அதுவும் நாம் மார்கழி மாதம் வருகிறது அல்லதால் குளிரை சுவாசித்தபடி செல்லலாம். முழுக்க முழுக்க கரும்பு காடுகள் நிறைந்த ஒரு ஊர், கரும்பு தோட்டங்கள், கரும்பு தோப்புகள் நிறைந்த ஒரு ஊராக இருக்கிறது இந்த ஊர், கரும்பு காடுகள். இப்படியே சென்று கொண்டே சென்றால் இரண்டு பக்கமும் வாய்க்கால் உள்ளது. ஒன்று உய்யகொண்டான் வாய்க்கால் மற்றும் காவேரி நதி. இவற்றுக்கு நடுவில் அமர்ந்திருக்கும் ஒரு தீவுக்கும் நடுவில் அமர்ந்திருக்கும் திருக்கோவில் தான் பெட்டவாய் தலை ஸ்ரீ மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் வரலாறை பார்ப்போம் வாருங்கள். அதாவது ராஜராஜ சோழனுக்கு பிறகு அவனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் மூன்றாம் குலோத்துங்கன் என்கின்ற அழைக்கப்படுகின்ற ஒரு சோழ மன்னன். ராஜராஜ சோழனின் வம்சாவளியில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மன்னர். இந்த ராஜராஜ சோழனுடைய வம்சாவளியில் வந்தவன் என்ன செய்தான் என்றால், இந்த மூன்றாம் குலோத்துங்கன் எனும் மன்னன் இந்த கோவிலை கட்டுவதற்கு முன் என்ன செய்தான் என்றால், இதற்கு முன்பு, அதாவது இதை மத்தியார்ஜுனம் என்று அமைத்தான். அதாவது முதலில் மகாலிங்க சுவாமிக்கு கோவில் வேண்டி அமைப்பை ஏற்படுத்தியது முதலில் தான் கட்டுவித்த திருக்கோவில் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில். அது மத்தியார்ஜுன கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது முதலில் அமைந்துள்ள கஷேத்திரம் ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆந்திரா மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம் திருக்கோவில், அது அர்ஜுன கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது இரண்டாவதாக அமைக்கக்கூடிய கஷேத்திரம் இவன் கட்டிய மிகப்பெரிய பிராகார திருக்கோவிலான அத்வைத பிராகாரத்துடன் பிராகாரத்துடன் கூடிய திருக்கோவிலான திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணத்தில் உள்ளது. மிகப்பெரிய திருக்கோவில். அதற்கு நடுவே இந்த கோவிலை தான் அவன் அமைத்தான், மூன்றாம் குலோத்துங்கன். அந்த திருக்கோவிலே பாலாம்பிகை சமேத மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில். அதற்கு இடையில் அமைத்தவனால் மன்னன் நினைத்தானோ என்னவோ இந்த கோவிலுக்கு சுவாமிக்கு பேரே மத்தியார்ஜுனேஸ்வரர் என்றே சூட்டினான் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிலின் வரலாறு பின்னணியை பார்ப்போம். ஒரு நாள் இந்த மன்னன் செய்த சில விஷயங்களில் கொடியதான பிரம்மஹத்தி தோஷம் மன்னனை பீடித்துக் கொண்டது. தோஷங்களில் மிக கொடிய தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தினால் பீடிக்கப்பட்ட மன்னன் இதிலிருந்து விமோசனம் கிடைக்க மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருந்தான். விமோசனம் கிடைக்காமல் அப்போது ஒரு நாள் சிவபெருமானுடைய கனவில் தோன்றி, அதாவது காவேரி ஆற்றிற்கும், அதாவது நீ காவேரி ஆற்றை நீண்டதாக வெட்டி எனக்கு அந்த நிலப்பரப்பில் ஒரு கோவிலை கட்டுமாறு உத்தரவிட்டார். ஒரு மிக சிறிய ஒரு கோவிலை கட்டுமாறு உத்தரவிட்டார். மன்னனும் அதன் ஆணைப்படியே கட்டினான் அந்த கோவிலை. மன்னனும் அந்த ஆணைப்படியே கட்டினான் கோவிலை. அதாவது இரண்டு பிராகாரங்களுடன் அழகாக கட்டி முடித்தான். அதாவது இந்த ஊர் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால், ஒரு தீவு கோவில் என்றே சொல்லலாம். ஸ்ரீரங்கம் போன்று ஒரு பக்கம் ஒரு காவேரி நதி, இன்னொரு பக்கம் அதோட கிழகாரான உய்யகொண்டான் ஆறு ஓடுகிறது. அதனால்தான் இந்த ஊருக்கு நடுவில் தீவாக அமைந்திருக்கிறதனால்
ஆற்றின் மடையினை பெட்டை என்று அழைப்பார்கள். 2 தீவுக்கு நடுவில் இடத்தினை. அதனாலதான் அந்த ஊற்றுக்கு தலை நதியாக காவேரி ஓடுவதனால், இந்த இடத்தில் உய்யக்கொண்டான் நதி ஓடுவதனால் இந்த இடத்திற்கு பெயர் பெட்டவாய் தலை என்று அழைக்கப்பட்டது. இந்த ஊருக்கு பெயர். சரி, இந்த கோவிலில் எவ்வாறு மாதவிடாய் கோளாறை அம்பாள் தீர்க்கிறார் என்பதை பார்ப்போம். இந்த ஊரில் பொற்றாளம் பூவாய் சித்தர் என்ற ஒரு சித்தர் என்கிற மகான் வாழ்ந்து வந்தார். அவர் என்ன செய்தார் என்றால், இந்த ஊரில் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு எல்லாம் மருந்து கொடுத்து ஔஷதமாய் இருந்து அவற்றை குணம் செய்து வந்தார். ஆனாலும் அவை அனைத்தும் பலிக்கவில்லை. இதனால் மனம் வருந்திய சித்தர் இந்த ஊருக்குள்ள பாலாம்பிகை அம்மையிடம் முறையிட்டார். இந்த மாதிரி தன்னுடைய ஏன் தாயே அவர் அதிபடுகிறார்கள், அருள் புரிய வேண்டும் தாயே என்று கருணையுடன் கேட்டுக்கொண்டார். பாலாம்பிகை அம்மையும் வரமளித்தால் கவலையே படாதீர், கருப்பப்பை மற்றும் மாதவிடாய் கோளரனால் இருக்கும் பெண்களுக்கு நான் நிச்சயமாக மருத்துவச்சியாக நான் இருக்கின்றேன் என்று கூறி அவர்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கோளாறு மற்றும் அவர்கள் பூப்படையும் கர்ப்பப்பை கோளாறுகள் மற்றும் பூப்படையும் காலம் வரை அவர்களை பாதுகாக்கின்றாள் இந்த பாலாம்பிகை அம்மை. இப்பொழுது இந்த கோவிலில் அதே சித்தர் இந்த கோவிலில் ஒரு தூணில் அமைந்துள்ளார். இந்த சித்தருக்கு பொற்றாளம் பூவாய் சித்தர் இறைவனுடன் ஒன்றிவிட்டார். அவருடைய அந்த சித்தருடைய சிலை இந்த கோவில் தூணில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் பிரார்த்தனை முறையை பார்ப்போம். எவ்வாறு மாதவிடாய் கோளாறு தீர வைப்பட வேண்டும் பெண்கள் என்பது. இந்த கோவிலில் பார்த்தீர்கள் என்றால் பொற்றாளம் பூவாய் சித்தர் சிலை ஒரு தூணில் அவருடைய சிலை அமைந்துள்ளது. ஒரு கருங்கல் தூணில் என்ன செய்ய வேண்டும் என்றால், மாதவிடாய் கோளாறு மற்றும் கர்ப்பப்பை வியாதியினால் அவதிப்படும் பெண்கள் இந்த கோவிலுக்கு சென்று அங்கே கோவில் அலுவலகத்தில் மஞ்சள் சீட்டு இல்லாத பிராது கிடைக்கும். தனக்குரிய நோயை சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பொற்றாளம் பூவாய் சித்தருடைய இதில் கட்டிவிட வேண்டும். அந்த மஞ்சள் பிராதுகளை எல்லாம் அவருடைய தூணில் மனமுழுக்க வேண்டி கட்டிவிட வேண்டும். பிறகு சுவாமியும் அம்மையும் நன்றாக வலம் வந்து வழிபட வேண்டும். நன்றாக வைப்பட வேண்டும். சித்தரையும் வைப்பட வேண்டும். அதற்கு பிறகு இந்த கோவிலில் தரக்கூடிய இந்த கோவிலில பிராதி சீட்டு விற்கப்படுகிறது. அதனை கட்டியே உபயோகப்படுத்தலாம். கோவில் அலுவலகத்திலே கிடைக்கிறது பிராதி சீட்டு. இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு பிறகு இந்த கோவிலில் தரப்படும் பணத்தினை வாங்கிக் கொள்ள வேண்டும். வீட்டில் அதனை வைத்துவிட்டு தினமும் 11 வாரங்கள் சுவாமியின் முன் ஒரு பாலை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். ஒரு டம்ளரில் ஒரு பாலை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் செய்து கோவிலில் தரப்படும் விபூதி பிரசாதத்தை கொண்டு அந்த பாலை தினமும் அருந்த வேண்டும். பூஜை முடிந்த பிறகு அதற்கு ஒரு காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு அழகிய ஸ்லோகத்தினை உரைத்தார். பாலாம்பிகேச வைத்தியேச என்ற அழகிய ஸ்லோகத்தினை. இந்த ஸ்லோகத்தை 11 முறை சொல்லி தினமும் வழங்க வேண்டும். 11 வாரம் செய்ய வேண்டும். அப்போது 11 வாரம் தடைப்பட்டு நடுவில் இடைத்தடை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், முதலிருந்து ஆரம்பித்து செய்யலாம். நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு கைமேல் பலன் உண்டு. அவர்களுடைய மாதவிடாய் கர்ப்பப்பை கோளாறுகள் தீருகின்றன. இதனால் அதிகமாக உதிரப்போக்கு வலி, அதனால் ஏற்படும் தூதக வலி எல்லாம் தீருகின்றன. இதுவே வைப்பாட்டு முறை. மற்றும் இல்லாமல் இந்த கோவிலில் மத்தியார்ஜுனேஸ்வரர் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த சிவன். இவரை வைப்படுவதனால் என்னவென்றால், நமக்கு மனம் சம்பந்தப்பட்ட ஏதாவது மனப்பிரச்சனை, மனநோய் இருந்ததென்றால் அவற்றை தீர்த்து இருக்கும் மகேஸ்வரன் என்று வளைக்கப்படுகின்றார். ஆக உடல் நலமும் மனநலமும் உடல் வளமும் மனநலமும் அருளும் திருக்கோவிலாகவே இந்த பெட்டவாய் தலை மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. காவிரி ஆற்றில் இருப்பதற்குள் ஒரு பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. என்னதான் நூலில் உச்சி வெயில் அடித்தாலும் அதில் கீழே படுவதில்லை. ஏனென்றால் பசுமையான சோலையில் சூழலத்தில் அமைந்துள்ளதனால் எவ்வாறு இருக்கிறது. ஆற்றங்கரை ஓரணில் இந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் சிறிய கோவில் என்றாலும் மிகவும் பிரபலமான பெரிய கோவில். இந்த கோவில் வாசலில் மகாவிஷ்ணுவுடைய சிலை ஒன்று இருக்கின்றது, சுயம்புவாக வெளிப்பட்ட சிலை. இந்த கோவிலில் கணபதி, முருகர், லிங்கோத்பவர், பைரவர், சண்டிகேஸ்வரர் போன்ற சன்னதிகள் அமைந்துள்ளன. அது மட்டும் இல்லாமல் திருவிடைமருதூர் கோவில் போன்ற இந்த கோவிலில் பிரம்மஹத்தி இருக்க சிலை அமைந்துள்ளது. இந்த பிரம்மஹத்தியும் வழிபாடு செய்கிறார்கள். அதாவது அமாவாசை என்று அந்தி சாயும் பொழுது, அதாவது மாலை வேளையில், கருக்கல் என்று அழைக்கப்படும் வேளையில், மாலை வேளை அந்தி வேளை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேளையில் இந்த பிரம்மாந்தியிற்கு சென்று வாசனை மலர்களை காட்டி தூப தீபம் காட்டி வைப்பட்டால் பிரம்மஹத்தி மட்டும் இல்லாமல்
பல தோஷங்களையும் இந்த கோவில் நீக்குகிறது. ஆகையினால் இந்த வைத்தியநாத சுவாமிக்கு சந்தன காப்பீட்டு வைப்பட மனநோய்கள் தீருகின்றதாக இந்த மகேஸ்வரனை வைப்படுவதனால் நம்பிக்கை இருக்கிறது பக்தர்களிடம். ஆக இந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள். பெண்கள், குறிப்பாக வயதிற்கு வரும் பெண்கள், பூப்படையும் குறிப்பாக மாதவிடாய் பிரச்சனைகளினால் அவதியுறும் பெண்கள் இந்த கோவிலுக்கு சென்று இறைவி மற்றும் சித்தரை வைப்பதனால் உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் கருப்பை பிரச்சனைகள் தீரும் என்பது திண்ணம் என்பதை சென்று சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.